ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் சமையல் உலகம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கிளாஸான மாசான டிஷ் பார்க்க போகிறோம். பன்னீர் வச்சு ஏற்கனவே நம்ம சேனல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கடாய் பன்னீர். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நார்த் இந்தியன் ப்ளஸ் சவுத் இந்தியன் ஸ்டைலில் செஞ்சுருப்பேன். ஆஸ் யூஷுவல் டிப்ஸ் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேஸ் வச்சும் சில டிஷ்ஷஸ் செய்யலாம். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாங்களா? மெயின் டிஷ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வைங்க. பேன் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா தனியா இல்லை மல்லி இல்லைங்களா, அடுத்தது சீரகம், மல்லி 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், அடுத்தது பெருஞ்சீரகம் ஒரு 3/4 ஸ்பூன், அடுத்தது ஒரு 2 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் 2 3 எடுத்துக்கலாம். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ண போகிறோம். இப்போ இன்னொரு பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இந்த 2 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வந்து ஒரு 3 4 குவான்டிட்டி தகுந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணிவிடுங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண அவசியம் இல்லை. ஒரு 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டு வதக்குறோம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி பழமாக எடுத்துக்கங்க, கட் பண்ணி போட்டு வதக்குங்க. இதெல்லாம் வதங்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும் இல்லையா? மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல். மஞ்சத்தூள் வேணால் போடலாம், இல்லைனா விட்டுடலாம். மஞ்சத்தூளுக்கு அப்புறம் மிளகாத்தூள் போடுவோம். வெறும் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது போட போகிறோம். போட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 இல்லை 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அது வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் வதக்குவோம். இது ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கும். வதக்கிட்டு இதையும் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விடுறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. அது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 கிராம்பு, 2 பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஹோல் கரம் மசாலான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது போடுறோம். இது பொரிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து ஸ்லிட் பண்ணி கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயமும் கேப்சிகமும் கொஞ்சம் பெருசாக க்யூப்ஸ் மாதிரி இல்லை ஸ்கொயராக நீங்கள் வெட்டி இந்த மாதிரி போட்டு வதக்குங்க. இது கொஞ்சம் அதாவது கண்ணாடி மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜ் வந்துச்சு பார்த்தீங்களா, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல ஒரு மசாலா, அது வந்து ரஃப்பாக இருக்கணும், ரொம்ப பவுடராக இருக்கிறாதீங்க. தனியா, அந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அந்த மசாலா போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வாசனை போட்டோம். வாசனை வந்து இது ஒரு 1 1/2 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா அந்த வாசனைலாம் கொஞ்சம் போயிடும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டுலாம் போட்டு வதக்கணும் இல்லைங்களா, மிளகாத்தூள்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டு போட்டு இப்போ நம்ம வதக்குறோம். இது வதங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் எடுத்துக்கும். நீங்கள் இப்போ வதக்கிட்டு லேசாக உங்களுக்கு அந்த எண்ணெய்லாம் வெளியே வரணும் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம மூடி வைப்போம். திக்னஸ் போதும்னா நீங்கள் தண்ணி விட வேண்டாம். இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரேவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி வந்து ஏன்னா ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி வேணும் இல்லைங்களா, அதுக்காக. இது வந்து மூடிட்டிங்கன்னா ஒரு 3-4 மினிட்ஸில் கொதிச்சிடும். இதில் வந்து நீங்கள் காரம் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா மிளகாத்தூள் விட்டுடலாம், உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்காமல் இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள். தனியாத்தூள் வந்து ஆப்ஷனல். நான் இதில் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். இது ஆப்ஷனல், வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா அதுவும் வேண்டாம். இப்போ உப்பு போட்டுற போகிறோம். உப்புலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷம் அந்த மாதிரி கொதிக்க வைப்போம். கொதித்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். ஆஸ் யூஷுவல் கிரேவி நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டைல் தான். இப்போ மூடிட்டேன். பாருங்கள், 4 to 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. திறக்கிறேன், எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் போடுறோம். பன்னீர் வந்து ரொம்ப பெரிய பெரிய க்யூப்ஸாக வேண்டாம், ரொம்ப குட்டி குட்டியாக வேண்டாம். மீடியம் சைஸில் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க, பன்னீரை மேஷ் ஆகிடும். ஸோ நீங்கள் போட்டுட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. சூப்பராக நல்லா வெந்து வரும். ஸோ பாருங்கள், இப்போது மூட போகிறோம். மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்கு மேலே கஸ்தூரி மேத்தி போடுறேன். அதான் வெந்தய இலை இருக்குது இல்லைங்களா, அது போட்டால் உங்களுக்கு வாசனை நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா கவலை எல்லாம் விட்டுடலாம். அதே மாதிரி பட்டர் ஆட் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுங்கள். பட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல.
க்ரீம் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனா அதுவும் இல்லைனா ஓகே. ஆஸ் யூஷுவல் கொத்தமல்லி நம்ம போட்டுட்டு இறக்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.